இந்த லெசன்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் டூல்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரொட்டேட் டூல், அதை எப்படி நம்ம செஞ்சு பார்க்கறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரொட்டேட் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ரொட்டேட் டூல் செலக்ட் பண்றதுன்னு அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த வாய்ஸ் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும், நீங்க பிக்ஸ் பண்ண ஒரு ஏரியா, அது இந்த ஏரியாவில இருந்து எனக்கு ரொட்டேட் ஆகணும்னா அது சென்ட்ரிங் பாயிண்டா இருக்கலாம், அது கார்னர் லெஃப்ட் ஆங்கிள். நம்ம இப்போ இந்த டாப் கார்னர் கிளிக் பண்றோம். இப்போ வந்து இது வந்து அதோட பிக்ஸ் பாயிண்டா நமக்கு மாறிக்கும். இப்போ நீங்க இந்த ரொட்டேட்டை ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா அது வந்து சென்டர் பாயிண்டா வச்சு உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாத்திக்கிறோம். அன்டூ பண்ணீங்கன்னா பழைய இடத்துக்கே வந்துடும். இப்போ ரொட்டேட் ஆப்ஜெக்ட் மாறும்போது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வந்து ரொட்டேட் ஆச்சு. எனக்கு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கணும், ஒரு டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அதே மாதிரி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு மவுஸ் அப்படியே ட்ராக் பண்றீங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே ஜஸ்ட் கீபோர்ட் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி ஒன்று கிரியேட் ஆயிடும். அதே போல திரும்ப கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்றீங்க. பாயிண்ட் வந்தோடனே ஜஸ்ட் கீபோர்ட் ஒரு ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு ஒரு ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அது ரெண்டையும் டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஸ்கேல் டூல். இந்த ஸ்கேல் டூல் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும் அந்த பிக்ஸ் பாயிண்ட்ல இருந்து. இப்போ வந்து நம்மளுடைய பிக்ஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த டாப் கார்னர்ல வச்சுக்கிறோம். இப்ப ஸ்கேல் டூல் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பிக்ஸ் பாயிண்ட்ல இருந்தா உங்களுக்கு மாறது தெரியும். அதுவே சப்போஸ் இந்த பிக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம சென்டர்ல கொண்டு வரோம், சென்டர் கொண்டு வந்தாச்சு. இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் மாறுறது. ஸ்கேல் ஆப்ஜெக்ட்ல இதே மாதிரி டூப்ளிகேட் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ணி அப்படியே பண்றீங்க, ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஒன்று கிரியேட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டா வரணும் அந்த ஸ்கொயர் அப்படின்னா கீபோர்டு ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். திரும்ப ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். திரும்ப ஷிஃப்ட் பிரஸ் பண்றீங்க, அப்படியே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி மவுஸை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு ஆல்ட் கீ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஷியர். இந்த ஷியர் டூல்னால நமக்கு என்ன யூஸ்னா ஆப்ஜெக்ட நம்ம வந்து ஸ்கியூஸ் பண்ணிக்க நமக்கு முடியும். இதுவும் வந்து அந்த பிக்ஸ் பாயிண்ட் மூலியமா தான் ஒர்க் ஆகக்கூடியது. நம்ம அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம், பிக்ஸ் பாயிண்ட் சென்டர்ல இப்ப வச்சிட்டோம். இப்போ நீங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கியூஸ் ஆகிறது நல்லா தெரியும். எந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சிசர் டூல். இந்த சிசர் டூல்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆகும், கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்ப நீங்க ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, இந்த ஆங்கர் பாயிண்ட் டு அடுத்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிசர் கட் பண்ணிவிடும். நம்ம நகர்த்தி பார்த்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கட் ஆகிக்கிறது நல்லா வித்தியாசம் தெரியும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூல். இந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூல் நமக்கு என்ன யூஸ்னா ஸ்கேலிங் பண்ணிக்க முடியும், ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ஷியர் பண்ணிக்க நமக்கு முடியும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். அதே போல ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி இந்த மவுஸ் பாயிண்ட் வேற பக்கம் கொண்டு போனீங்கன்னா அந்த மவுஸ் பாயிண்ட் மாறது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ரவுண்ட் ஆயிடும். அதே ஸ்கியூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கியூஸ் ஆகிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது கிரேடியன்ட் ஸ்வாட்ச் டூல் பத்தி. நம்ம அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் ஃபில் பண்ண ஆல்ரெடி டிஃபால்ட்டா கிரேடியன்ட் என்ன டிசைன்ல லோட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிரேடியன்ட் உங்களுக்கு ஃபில் ஆயிடும். அதை எடிட் பண்றதுக்காக கிரேடியன்ட் பேனல் கிளிக் பண்றீங்க, கிரேடியன்ட் பேனல் தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது போல இது கலர் ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கலர் வேற பிளாக் அண்ட் ஒயிட்மா வேற கலர் நம்ம ஃபில் பண்றதுக்காக விண்டோ மெனுல கலர் பேனலை ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். பேலட் மெனுல GMYK மாத்திக்கிறோம், 100 சியான் வந்து 100% வச்சுக்கிறோம். அந்த ஒயிட்ல 20% மெஜந்தா வச்சிருக்கோம். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து நம்ம டைப் கிரேடியன்ட் டைப் என்னன்னா ரெண்டு டைப்ல இருக்கு. ஒன்னு வந்து லீனியர், இன்னொன்னு வந்து ரேடியல். ரேடியல் செலக்ட் பண்ணீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பா மாறிடும், லீனியர் செலக்ட் பண்ணீங்கன்னா லென்த் வைஸ் இருக்கும். இதுல நீங்க இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்க எவ்வளவு லொகேஷன்ல வரணும்னு இங்க ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆங்கிள் நம்ம எவ்வளவு எப்படி வரணுங்கிறதை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். கலர்ஸும் நம்ம வேணுங்கிற கலர் நம்ம மாத்திக்க முடியும். சப்போஸ் இந்த கலர் ஆட் பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிடும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது கிரேடியன்ட் ஃபெதர்.
கிரேடியன்ட் ஃபெதரை நம்ம ரெண்டு இதுல பாத்துக்கலாம். ஒன்னு வந்து இமேஜ் வாய்ஸாகவும் இன்னொன்னு வந்து ரெக்டாங்கிள்லயும் பாத்துக்கலாம். இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அவுட்லைன் வந்து நன் பண்ணிடலாம். கிரேடியன்ட் ஃபெதர் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ட்ராக் பண்றீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபெதர் டூல் வந்து இந்த ரெக்டாங்கிள் அப்ளை ஆச்சு. இதுவே நீங்க ஒரு இமேஜா இருந்தா எப்படி இருக்கும்னா பிளேஸ் ஹோல்டர் ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறோம். பிளேஸ் ஹோல்டர் வரைகிறோம். ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபைல் மூணுல பிளேஸ். இப்போ இந்த இமேஜை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ரீசைஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இமேஜ் மேல நம்ம கிரேடியன்ட் ஃபெதர் டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி டாக் பண்றீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் மேல ப்ரொடியூஸ் பண்ணது.